பாகவதர்களையும் கௌரவிக்கும் நிகழ்ச்சி ஆரம்பமாக உள்ளது. அதற்கு சிறப்பு விருந்தினராக வந்துள்ள டால்மியா ஸ்ரீ கோபால்சாமி அவர்களையும், இரும்பு கடை ஸ்ரீ ஏபிவி ஸ்ரீனிவாசன் அவர்களையும் திருச்சி ஸ்ரீராம் பஜன்மணி சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். முதல் நிகழ்ச்சியாக கிரகஸ்தர்களை கௌரவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. அதாவது நம்ம ஆரம்பித்தது செப்டம்பர் கடைசியில் தான். இருந்தாலும் பாகவதர்களும் கிரகஸ்தர்களும் ஒத்துழைப்போட செப்டம்பர் கடைசியில் தான் ஆரம்பித்தோம். ஆக்சுவலாக அக்டோபர்லேயும் நடுவில் ஃபங்க்ஷன் இதெல்லாம் வந்துடுது. நவம்பர் 2 மாதம் தான் நம்ம ஆக்சுவலாக அதில் நம்ம நடத்தின உஞ்சூர்த்தி எவ்வளோன்னா 22 உஞ்சூர்த்தி நடத்தியிருக்கோம். அத்தனைக்கும் 22 கிரகஸ்தார்கள் ஒத்துழைப்பு நல்கியுள்ளார்கள். 22 உஞ்சூர்த்திலையும் பாகவதர்களும் நிறையா பேர் கலந்துருக்கா. இது மீண்டும் மீண்டும் சொல்கிறேன்னா சொல்ல வேண்டியது சொல்லித்தான் ஆகணும். ஆனால் உஞ்சூர்த்தி நடத்தணுன்னா வரவாலை நான் வெறும் அனுப்ப முடியாது, ஆகாரம் போட்டு தான் ஆகணும். ஆனால் உஞ்சூர்த்திக்கு அக்செப்ட் பண்ணுற கிரகஸ்தர்கள் பெரிய ரொம்ப வசதி படாடவமாக பண்ண முடியும் அப்படிங்கிறவா இல்லை. எல்லாமே மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். பட் ஆர்வமாக இருக்கா. அதுக்கு எனக்கு 30 பேருக்கு உண்டான சாப்பாடை ரவி மாமா சிவா விஷ்ணு அவர்கள் தொடர்ந்து வெறும் 2500 ரூபாய்க்கு சாப்பாடுனா அல்ப சொல்ப சாப்பாடு கிடையாது. வடை பாயசத்தோடு 2 கறி 2 கூட்டு பாயசம் தேங்காய் சாமம் அல்லது புளி சாமம் இந்த மாதிரி அத்தனை வெரைட்டியோடு தான் அனுப்பிச்சுருக்கார். அதோடு மட்டும் இல்லாமல் பக்கம் இல்லை, இங்கேருந்து நான் அல்லூரில் வச்சாலும் சரி, ஜீயபுரத்தில் வச்சாலும் சரி, மண்ணச்சனலில் வச்சாலும் சரி, எங்கே இருந்தாலும் அனுப்பிச்சு நமக்கு ஒத்துழைப்பு தந்தார். அதனால தான் நம்மளால் முழுசாக உஞ்சூர்த்தியை சிறப்பாக இது 1 வருஷமாக 2 வருஷமாக இல்லை, கடந்த 5 வருஷமாக இதே மாதிரி தான் நடத்திட்டுருக்கோம். அவருக்கு இந்த சார்பில் அவர் கூட நிச்சயமாக சொல்லாதீங்க சார், நான் சிலது சொல்ல வேண்டியதை சொல்லித்தான் ஆகணும். அவருக்கு நாங்கள் ஸ்ரீராம் பஜன்மணி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். முதல் உஞ்சூர்த்தி நடைபெற ஒத்துழைப்பிய டாக்டர் சுந்தரராமன், அதாவது மைசெல் அவளுக்கு என்னங்க சார் சார் ஆமாம் முதல் உஞ்சூர்த்தி நடத்துகிறது. இரண்டாவது உஞ்சூர்த்தி நடைபெற ஒத்துழைப்பு நல்கிய ஸ்ரீ குரு சந்திரமௌலி, ஆத்து மாமி இருந்தால் ஆத்து மாமியோடு தயவுசெய்து வரும். எல்லாரையும் அவளோடு தான் வர சொல்லியிருக்கேன், தயவுசெய்து வரும். ஸ்ரீ குரு சந்திரமௌலி. சரி. மூன்றாவது உஞ்சூர்த்தி நடைபெற ஒத்துழைப்பு நல்கிய ஸ்ரீ ராமையா அண்ட் ஃபேமிலி. நான்காவது உஞ்சூர்த்தி நடைபெற ஒத்துழைப்பு நல்கிய ஸ்ரீ பாலசுப்ரமணிய பாகவதர். வாங்க. ஐந்தாவது உஞ்சூர்த்தி நடைபெற ஒத்துழைப்பு நல்கிய காஞ்சி மட் நிர்வாக அதிகாரி ஸ்ரீ பிரசாத் அவர்கள்.
ஆறாவது உஞ்சத்தி நடைபெற ஒத்துழைப்பு நல்கிய ஸ்ரீ துவாரகநாத் அண்ட் ஃபேமிலி. ஏழாவது உஞ்சத்தி நடைபெற ஒத்துழைப்பு நல்கிய ஸ்ரீ ராமகிருஷ்ணன் அண்ட் ஃபேமிலி. வாங்க. எட்டாவது உஞ்சத்தி நடைபெற ஒத்துழைப்பு நல்கிய ஸ்ரீ வேணுகோபால சாஸ்திரிகள். ஒன்பதாவது உஞ்சத்தி நடைபெற ஒத்துழைப்பு நல்கிய ஸ்ரீ ஆர் லக்ஷ்மணன். பத்தாவது உஞ்சத்தி நடைபெற ஒத்துழைப்பு நல்கிய டாக்டர் ராம்நாத் அவருக்கு பதிலாக KR சிவகுமார் வாங்கிக் கொள்வார். சிவா இங்கே போயிட்டான் வாடா. பதினொன்றாவது உஞ்சத்தி நடைபெற ஒத்துழைப்பு நல்கிய சங்கரன் காஞ்சி காமகோட்டி பிரிண்டர்ஸ் சங்கரன். ஐந்தாவது உஞ்சத்தி நடைபெற ஒத்துழைப்பு நல்கிய ஸ்ரீ காஞ்சி மட் நிர்வாக அதிகாரி ஸ்ரீ பிரசாத் அவர்களை நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். பன்னெண்டாவது உஞ்சத்தி நடைபெற ஒத்துழைப்பு நல்கிய ஸ்ரீ ரகுநாதன் கோகுல சமாஜம். 13வது உஞ்சத்தி நடைபெற ஒத்துழைப்பு நல்கிய டாக்டர் எஸ் ரவி. 14வது உஞ்சத்தி நடைபெற ஒத்துழைப்பு நல்கிய ஸ்ரீ ஜானகிராமன் அண்ட் ஃபேமிலி. வா வா வா. பதினஞ்சாவது உஞ்சத்தி நடைபெற ஒத்துழைப்பு நல்கிய ஸ்ரீ ரகுவாத்தியார். மாமி வாங்க நீங்களும். வாங்க அப்படியே வாங்கிக்கிற மாதிரி மாமி சேர்ந்து. பதினாறாவது உஞ்சத்தி நடைபெற ஒத்துழைப்பு நல்கிய ஸ்ரீ சந்திரசேகர் சங்கர பவுட்ஸ். வாங்க. பதினேழாவது உஞ்சத்தி நடைபெற ஒத்துழைப்பு நல்கிய திருமதி வைதேகி ராமன்
18வது உஞ்சோர்த்தி நடைபெற ஒத்துழைப்பு நல்கிய ஸ்ரீ பி சிவசங்கர் அண்ட் ஃபேமிலி. 19வது உஞ்சோர்த்தி நடைபெற ஒத்துழைப்பு நல்கிய ஸ்ரீ லக்ஷ்மணன் ஸ்ரீ கிருஷ்ணன். இருபதாவது உஞ்சோர்த்தி நடைபெற ஒத்துழைப்பு நல்கிய ஸ்ரீ விஜிஎஸ் மணி ஆடிட்டர். இருபத்தொன்னாவது உஞ்சோர்த்தி நடைபெற ஒத்துழைப்பு நல்கிய டாக்டர் எஸ் ஸ்ரீராமன் ஃபேமிலி. இருபத்தி ரெண்டாவது உஞ்சோர்த்தி நடைபெற ஒத்துழைப்பு நல்கிய ஸ்ரீ ரமேஷ் அண்ட் ஸ்ரீ ராகவேந்திரன். அனைத்து உட்காந்து குரு எங்கே அவர் எங்கே? சரி ரைட்டு, குரு இது எடு. பாலகிருஷ்ணன் கூப்பிடலையா? அது ஏன்பா லக்ஷ்மண் பாலகிருஷ்ணன் கூப்பிடு. இரண்டாவது உஞ்சோர்த்தி நடைபெற உத்தரப்பிரதேச குரு சந்திரமௌலி அண்ட் ஃபேமிலி. 9வது உஞ்சோர்த்தி நடைபெற ஒத்துழைப்பு நல்கிய ஸ்ரீ பாலகிருஷ்ணன். அனைத்து ஒன்று சில மாற்றி படிக்கணும், அப்படி படிக்க முடியாது. அது வேண்டாம் வேண்டாம். நம்ம அனைத்து குடும்ப ஃபேமிலி அனைவருக்கும் உஞ்சோர்த்தி நடத்த ஒத்துழைப்பு நல்கிய அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது உஞ்சோர்த்தியில் கலந்து கொண்ட பாகவதர்களை கௌரவிக்கும் நிகழ்ச்சி. இதில் என்னென்னா 22 உஞ்சோர்த்தி நடந்திருக்கு. அவார்டு கொடுக்கறதுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கணும். எல்லாருக்கும் கொடுத்துருந்தா அதில் பிரயோஜனப்படாது. அதனால் மினிமம் 10 உஞ்சோர்த்தி யார் யார் அட்டன் பண்ணாலும், ஆனால் சார் சொல்வார் இவர் வாத்தியார் மினிமம் பாஸ் வச்சுருக்கான்னு சொல்லுவார். இருந்தாலும் ஸோ அதனால் மினிமம் 10 உஞ்சோர்த்தி வந்த பாகவதர்களை கௌரவிக்கிறோம். அதில் முதலாக பாலகிருஷ்ணன் வாங்க. அவர் என்னென்னா 19 உஞ்சோர்த்தி வந்திருக்கார். 22 உஞ்சோர்த்தியில் 19 உஞ்சோர்த்தி வந்திருக்கார். அந்த இது எங்கே அவன் எடுத்துன்னு இல்லையா? ஒன்று எங்கே இருக்குங்க, அவன் போயிட்டானா? ரவி கொடுக்கணும், கடைசியாக கொடுத்தோம். ரவி கொடுக்கணும். சரி, அதுக்குள்ளே வேணால் இதை கொடுத்துரும். ரவிம்மா அவர் கொடு. ஸ்ரீ ரவி அண்டு அலைஸ் வைத்தியநாதன் சிவா விஷ்ணு கேட்டரிங்க்கும் உஞ்சோர்த்தி நடத்த ஒத்துழைப்பு நல்கியதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பாலகிருஷ்ணன் வாங்க. ஸ்ரீ பாலசுப்ரமணிய பாகவதர் ஸ்ரீ பாலசுப்ரமணிய பாகவதர் இவர் 22 உஞ்சோர்த்தியில் 15 உஞ்சோர்த்தி வந்திருக்கார்.
பாருங்கள், அங்கே பாருங்க மாமா. ஸ்ரீ சந்திரசேகரன் 22 உஞ்சூர்த்தியில் 17 உஞ்சூர்த்தி வந்திருக்கார். வாங்கிக்கோங்க, அப்படியே தட்டை வாங்கிக்கோங்க, அப்படியே பிடிங்க, அவ்வளோதான். தட்டை பிடிங்க, ஃபோட்டோ எடுங்கண்ணா. எல்லாத்தையும் ஓடுறது தான் அவசியம். ஸ்ரீ கணேசன் 22 உஞ்சூர்த்தியில் 10 உஞ்சூர்த்தி வந்திருக்கார். ஸ்ரீ கஞ்சிரா கோபால் 22 உஞ்சூர்த்தியில் 11 உஞ்சூர்த்தி வந்திருக்கார். ஸ்ரீ ஜானகிராமன் 22 உஞ்சூர்த்தியில் 17 உஞ்சூர்த்தி வந்திருக்கார். ஸ்ரீ லக்ஷ்மணன் 22 உஞ்சூர்த்தியில் 22 உஞ்சூர்த்தியும் வந்திருக்கார். அவரை சிறப்புக்கும் வகையில் அவருக்கு பொன்னாடை போற்றி ஸ்ரீ ராம ஜன்மணி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதோடு மட்டும் இல்லை, நம்ம உஞ்சூர்த்திக்குன்னு 2 பேர் தான் இருக்கா. அதில் அல்லூர் மாமா ஒன்று, லக்ஷ்மணன் சார் ஒன்று. இவரும் உஞ்சூர்த்தி 2-3 உஞ்சூர்த்தியில் எடுத்து பரிவட்டம் கட்டி சிறப்பித்து கொடுத்தார். அதற்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஸ்ரீ ராகவன் 22 உஞ்சூர்த்தியில் 12 உஞ்சூர்த்தி வந்திருக்கார். ஸ்ரீ ராகவேந்திரன் 22 உஞ்சூர்த்தியில் 19 உஞ்சூர்த்தி வந்திருக்கார். அங்கே போட்டோ பாருங்க. ஸ்ரீ ராமமூர்த்தி பாகவதர் 22 உஞ்சூர்த்தியில் 19 உஞ்சூர்த்தி வந்திருக்கார். அப்படியே திரும்பி ஃபோட்டோ. ஸ்ரீ கே ராமன் பாகவதர் 22 உஞ்சூர்த்தியில் 16 உஞ்சூர்த்தி வந்திருக்கார். அல்லூர் மாமா இங்கே காண போயிட்டார். 16 உஞ்சூர்த்திலையும் பரிவட்டம் கட்டி உஞ்சூர்த்தியை நடத்தி கொடுத்தார். அங்கே பாருங்க ஃபோட்டோ பாருங்க. ஸ்ரீ ரமேஷ் பாகவதர் 22 உஞ்சூர்த்தியில் 10 உஞ்சூர்த்தி வந்திருக்கார். ஸ்ரீ சங்கர் பாகவதர் இந்தியன் பேங்க் 22 உஞ்சூர்த்தியில் 18 உஞ்சூர்த்தி வந்திருக்கார். ஸ்ரீ சத்யமூர்த்தி 22 உஞ்சூர்த்தியில் 11 உஞ்சூர்த்தி வந்திருக்கார். ஸ்ரீ சிவா 22 உஞ்சூர்த்தியில் 16 உஞ்சூர்த்தி வந்திருக்கார். ஸ்ரீ எம் ஸ்ரீனிவாசன் 22 உஞ்சூர்த்தியில் 18 உஞ்சூர்த்தி வந்திருக்கார். ஸ்ரீ வி ஸ்ரீனிவாசன் 22 உஞ்சூர்த்தியில் 12 உஞ்சூர்த்தி வந்திருக்கார். ஸ்ரீ ஸ்ரீராம் 22 உஞ்சூர்த்தியில் 17 உஞ்சூர்த்தி வந்திருக்கார். அப்படியே தட்ட தொடுங்க. ஃபோட்டோ. அடுத்தது நான் தான். 22 out of 22. ஏன்னா எனக்கு யாரும் லீவ் தர மாட்டாங்க. டவுன் ஸ்டேஷன் சுந்தரராம் மாமா 22 உஞ்சூர்த்தியில் 15 உஞ்சூர்த்தி வந்திருக்கார்.
வெங்கடாஜலம் பாகவதர் 22 உஞ்சூர்த்தியில் 14 உஞ்சூர்த்தி வந்திருக்கார். வெங்கட்ராம் பாகவதர் மிருதங்கம் 22 உஞ்சூர்த்தியில் 12 உஞ்சூர்த்தி வந்திருக்கார். இதோட சிறப்பு என்னென்னா, முடியாட்டா கூட நேத்திரம் சரியாக தெரியாட்டா கூட ஃபுல்லாக நமக்கு டோல்கி வாசிச்சுண்டு அசராமல் ஃபுல்லாக இருந்து ஒத்துழைப்பு தந்தார். அவருக்கு எங்களுடைய நமஸ்காரம் கலந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அப்படியே தட்டை பிடிங்க. அனைத்து பாகவத பெருமக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது 2 பேரும் ஒரு சில வார்த்தை பேசுவார்கள். எல்லாருக்கும் நமஸ்காரம். பெரியவாளுக்கெல்லாம் என்னோட நமஸ்காரம். இது ரொம்ப இந்த மாதிரி ஒரு விசேஷம் இதில் இவ்வளோ வருஷம் இவ்வளோ ஊஞ்சவிருத்தி 36 வருஷமாக நடக்கக்கூடிய ஒரு ராதா கல்யாண உற்சவம் மாதிரி அயராத உழைப்பு எல்லா பாகவதாலும் என்னமா ஒத்துழைச்சி கொடுத்துருக்கா. அவளுக்கெல்லாம் எப்படி நன்றி சொல்கிறதுன்னு புரியல. அவளை விடாமல் அவள் உதவி பண்ணி இதை இவ்வளோ தூரம் ஒரு குறுகிய காலத்தில் சுந்தரராமன் சார் ஏற்பாடு பண்ணி அதை எல்லாரும் எல்லா உஞ்சுவர்த்தி பார்த்தா குறைஞ்ச ஒரு 15 பேர் 20 பேர் எல்லா உஞ்சுவர்த்திலையும் இருந்தால் எல்லாம் ரொம்ப ரொம்ப பாராட்டுக்குரியது. எவ்வளவா எப்படி சொன்னாலும் அதுக்கு ஒரு வார்த்தையே கிடையாது. அவளோட பாதார விந்தங்களில் என்னோட நமஸ்காரத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப பிரமாதமாக எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கா. அதோட கிரகஸ்தா எல்லாரும் சொன்ன உடனே எல்லா ஏற்பாடும் பண்ணி இத்தனை பேருக்கும் அவாத்தில் இருக்கிற சௌரியங்கள்லாம் பொருட்படுத்தாமல் அவளுக்கு நல்லபடியாக போஜனம் பண்ணி வச்சு அவளை திருப்தியாக அனுப்பிச்சு ரொம்ப திருப்தியாக பண்ணியிருக்கா. எல்லாருமே நல்லா அதிவிமர்சையாக எல்லாம் பகவானோட புண்ணியத்தில் நல்லபடியாக நடந்துட்டுருக்கு. தொடர்ந்து எல்லோரும் இது ஆதரவு கொடுக்கணும். என்னோட தாழ்வான நமஸ்காரத்தை திரும்ப நான் தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு வார்த்தைகளையும் தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க மிக்க நன்றி. ரொம்ப வார்த்தைகள் அதிகமாக எனக்கு சொல்ல தெரியல எப்படின்னு. ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் என்னோட நமஸ்காரங்கள். சாரி, ஒரு பாகவதர் பேரை விட்டாச்சு. ஏன்னா அவர் பேர் மனசுலேயே இருக்கிறதுனால மறந்து போச்சு. ஒன்றும் இல்லை. ஸ்ரீ கிருஷ்ணன் பாகவதர் 22 உஞ்சூர்த்தியில் 15 உஞ்சூர்த்தி வந்திருக்கார். ஹலோ. முதற்கண் பாகவதர் பெருமக்களுக்கும் மற்றும் கூடியிருக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் அன்பு கலந்த நமஸ்காரங்கள். இந்த ப்ரெசண்ட்டு இந்த காலகட்டத்தில் நம்மளோட கல்ச்சர் ட்ரெடிஷன்ஸ் எல்லாம் குறைஞ்சிட்டு வர டயத்தில் இந்த மாதிரி ஒரு ஆன்மீக இதில் ஈடுபட்டு மிக அற்புதமாக இந்த தொடர்ந்து எவ்வளோ 36 வருடங்கள் தொடர்ந்து நடத்தி வருவது என்பது மிகவும் கஷ்டமான ஒரு காரியம்தான். இருந்தாலும் அதை நன்று செயல்பட்டு வருகிறது ராம்பஜன் மண்டலிக்கு நமது நமஸ்காரங்கள். அதோடு இல்லாமல் செக்ரட்டரி அவர்கள் இப்பொழுது மிக நன்றாக செய்து வருகிறார்கள். நேற்றுக்கு தான் நான் யூடியூப்பில் ஐ டோன்ட் நோ ஹவு மெனி பீப்புள் ஹவ் சீன் திஸ். இந்த அண்ணாமலை ஐபிஎஸ் ஒரு ஃபங்க்ஷனில் எல்லா பெரிய இந்த பெரியோர்கள் ஈடுபாடு பட்டவர்களுக்கெல்லாம் அவார்ட்ஸ் கொடுத்தாங்க. அந்த அவார்டு கொடுத்ததில் அவன் சனாதன தர்மத்தை பற்றி அவர் மகாபாரதத்துலேருந்து கிருஷ்ணர் பேசினதெல்லாம் கோட் பண்ணி
ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அதை எல்லாரும் பார்க்கணும் நீங்கள் அந்த வீடியோ. அண்ணாமலை வந்து ரியலி கிரேட், வெரி இன்டெலிஜென்ட் பர்சன், ஐபிஎஸ், எக்ஸலண்ட். அதை பார்த்தோன்னே தான் நான் நினச்சிட்டேன், இந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னல் நம்ம கல்ச்சர்லாம் குறைஞ்சிட்டு வரப்போது இதை மாதிரி யாராவது பேசினா தான் நல்லா வரும் முன்னாங்க. இந்த பாரத பெருமக்களுக்கு மிக்க நமஸ்காரங்கள். அவர்கள் தொடர்ந்து இதை நன்றாக நடத்தி வர வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். தேங்க்யூ வெரி மச். ஸ்ரீ பிரசாத் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் கூறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர. ஸ்ரீராம் பஜன் மண்டலினுடைய 36வது வருட ராதா கல்யாண மகோத்சவமானது மிக சிறப்புமையாக பூஜ்ய ஸ்ரீ ஆச்சாரியர்களுடைய பரிபூர்ண அனுகிரகத்துடன் இங்கு நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த ராதா கல்யாணம், சீதா கல்யாணம் இவை அனைத்தும் உஞ்சவிருத்தி தர்மத்தை பிரதானமாக வைத்துக்கொண்டு செய்யப்படுகிறது. தனிகா, அதாவது வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் அவரவர்கள் அவர்களுடைய ஆற்றுலையோ இல்லை ஒரு பொது ஸ்தாபனங்கள்லையோ இது மாதிரியான ராதா கல்யாணம், சீதா கல்யாணம் அப்படின்னு பண்ணினாலும் கூட பல பேருடைய ஒத்துழைப்பின் பேரில் நடைபெறுவது அப்படிங்கிறது முக்கியம். அதுக்காக பல பாவத பெருமக்கள் இந்த உஞ்சவிருத்தி தர்மத்தை எப்படி பிராச்சீனமாக சொல்லப்பட்டிருக்கோ, மழையோ வெயிலோ எந்த இடர்பாடுகளுக்கும் இடல் கொடுக்காமல் பல இடங்களுக்கும் போய் இங்கு நடப்பதை சொல்லி இந்த தர்மத்தை கடைபிடிச்சுன்னு வந்துட்டு இருக்கா. இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இன்றைக்கி இந்த சனாதன தர்மமானது பல இடங்களுக்கும் போய் சேரணும் அப்படின்னு சொன்னாக்க அந்தந்த இடங்களில் நடப்பதுங்கிறது விஷயம் இருந்தாலும் 20 இடங்களில் இவா போய் அதை வந்து பரப்பியிருக்கா. அது ஒரு முக்கிய காரணியாக அவள் அத்தனை பேர் இருந்துட்டுருக்கா. அப்படி தான் அந்த தர்மமானது சொல்லப்பட்டிருக்கு. அதை சொன்ன விண்ணம் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்காக தன்னுடைய வயதை பாராமல், தன்னுடைய உடல்நிலையை பாராமல், சீதோஷ்ண நிலைகளை பாராமல் இந்த உஞ்சவிருத்தி தர்மத்தை இவா அத்தனை பேரும் எடுத்து பண்ணிட்டு இருக்கா. அப்படிங்கும்போது அவளுக்கு நம்ம எல்லாரும் நமஸ்காரங்களை முதல்ல தெரிவிச்சுக்கணும். எத்தனையோ பேர் இன்னைக்கு 5000 10,000ன்னு பணம் கொடுத்தாலும் கூட அந்த ஒரு டம்ளர் அக்ஷதையும் அவ போடக்கூடிய ₹1 சேர்ந்து தான் இன்னைக்கு பேர்பட்ட ஒரு விழா. இது இப்படித்தான் நடக்கணும் அப்படின்னு இருக்கு. நம்ம எவ்வளோ பெரிய ஸ்தாபனமாக மாறினாலும் தன்னுடைய பழமையை மறக்கக்கூடாது அப்படிங்கிறது முக்கியம். இதுதான் பெரியோர்கள் வகுத்த வழி. அந்த வழியின்படி நம்ம போகணுங்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயம். இவே ஒரு பெரிய ஒரு ஸ்தாபனம் ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீட்டமானது 365 நாளில் 300 நாட்கள் நல்ல காரியங்கள் நடத்தினாலும் ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம பக்தாள்கிட்ட போய் இந்த மாதிரி நடக்கிறது, உங்களால் நடிஞ்ச உதவிகளை பண்ணுங்கோ அப்படின்னு கேட்கறது வழக்கம். அப்போது அத்தனை பேருனுடைய ஒரு பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்படி சேர்ந்து தான் இன்றைக்கி இந்த பெரிய ஒரு விழா. இது ஒரு தனிநபர்களோ ஒரு ஸ்தாபனமும் இல்லாமல் பல பேர் சேர்ந்து பண்ணுறது. இதில் இந்த நாம பிரச்சாரம் அப்படிங்கிறது ரொம்ப பிரசித்தியாக இருக்குது. இன்னும் பல இளைஞர்கள் இதில் சேரணும். இதில் ஒரு 4-5 பேர் இளைஞர்கள் இருந்தாலும் மற்றவா அத்தனை பேர் இன்றைக்கி வயசானவாளாக தான் இன்றைக்கி இருந்துட்டுருக்கோம். ஆகையினால் பாகவதர்களும் தங்களுடைய பேரன், தங்களுடைய கொல்லு பேரன் எப்படி இருந்தாலும் அவர்களுடைய பையன்கள் அவளெல்லாமும் இந்த தர்மத்தில் கொஞ்சமும் சங்கோச்சம் இல்லாமல் அவர்களையும் பழக்கப்படுத்திக்கணும், அவர்களையும் வரவழைக்கணும். இது போன்ற இதில் அவளையும் கலந்துக்க சொல்லணும். இன்றைக்கி பிரசித்தியான சில பாகவதர்கள் இருக்கிற இடத்துக்கு மட்டும்தான் இளைஞர்கள் வரணுங்கிறது அவசியம் இல்லை. அது எங்கே ராதா கல்யாணம் சீதா கல்யாணம் நடந்தாலும்
ஒரு அரை மணி நேரமாவது அங்கே கலந்துக்கணும் அப்படிங்கிற மனசில் அவளுக்கு ஒரு தாக்கத்தை நம்ம ஏற்படுத்த வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலையில் நம்ம இருந்துட்டுருக்கோம். சமீபத்தில் பூஜ்ய ஸ்ரீ ஆச்சாரியால் இந்த நாம பிரச்சாரத்துக்கு மூலமாக இருந்த 59வது பீட்டாதிபதியான ஸ்ரீ பகவன் நாம போதேந்திர சரஸ்வதி சங்கராச்சாரிய சுவாமிகளுடைய அதிஷ்டானத்தில் பல பாகவத பெருமக்களை அவள் அன்வயம் பண்ணி ஆசிரயித்து அவளுக்கு விருதுகள்லாம் வழங்கி நன்னா சிறப்பாக பண்ணினா. இந்த காமகோட்டி மட்டத்தினுடைய ஒரு ஆச்சாரியர் தன்னை நாம பிரச்சாரத்துக்காகவே அவர் தன்னை பண்ணி இன்னைக்கு இந்த நிலைமையில் நம்ம இவ்வளோ தூரத்தில் பண்ணிட்டு இருக்கோம். ஆகையினால எல்லாரும் தன்னுடைய குடும்பத்தார் அத்தனை பேரையும் இதில் இன்வால்வ் பண்ணி பல பேரும் இதில் சேர்ந்து இந்த நாம பிரச்சாரத்தில் ஈடுபடணும்னு சொல்லி பூஜ்ய ஸ்ரீ ஆச்சாரியால பிரார்த்தனை பண்ணிஞ்சு பணியுடன் வேண்டுகிறேன். ஜெய் ஜெய் சங்கர ஹரேஷ். ஸ்ரீ பிரசாத் சார் அவர்களுக்கு ஸ்ரீ ஸ்ரீராம் பஜன்மணி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் நமஸ்காரம். எங்களெல்லாம் அந்த உஞ்சவர்த்தியில் வர வச்சு எங்களை திட்டுவார், என்ன பண்ண திட்டு வாங்கிட்டு அந்த பணியிலையும் நாங்கள் எங்களை ஒரு பெரிய, அதாவது எது வார்த்தை இல்லை சொல்கிறதுக்கு, எங்களை அரவணைத்து சென்ற எங்கள் செக்ரட்டரிக்கு எனது குருவும் ஈஆர் மேல்நிலைப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு சுந்தர் சார் அவர்கள் இந்த நினைவு பரிசை வழங்குவார்கள். பாவத பெருமக்களுக்கும் உஞ்சவர்த்தி நடத்த ஒத்துழைப்பு நல்கிய குடும்ப உறுப்பினர்களுக்கும் மற்றும் இங்கு சிறப்பித்த சிறப்பு விருந்தினர்களுக்கும் மீண்டும் ஸ்ரீராம் பஜன்மணி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதேபோல் எப்பொழுதும் அந்த குடும்ப உறுப்பினர்களும் பாகவதர்களும் உஞ்சவர்த்தி நடைபெற ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று மீண்டும் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. அடுத்த 10 நிமிஷத்தில் 6:30 மணிலேருந்து விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம் ஆரம்பமாகும்.